ஃப்ரைடே ஈவினிங் கந்தசஷ்டி 3ஆம் நாள் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இண்டக்ஷனில் ஹாட் வாட்டர் போட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்துட்டேன். வந்த உடனே நம்ம வீட்டிலே வெற்றிலை நல்லா தழைச்சி வந்திருந்தது. சரி, இன்றைக்கி அதையே பிரித்து வெற்றிலை தீபம் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு 6 வெத்தலை வெற்றிலை தீபத்துக்கும் 2 வெத்தலை வெத்தலை வாழைப்பழம் வச்சு படைப்போம் இல்லையா, அதுக்கும் பறிச்சுக்கிட்டேன். நான் நைட்டு ஒரு வேளை தான் உணவு எடுத்துக்கிட்டு வரேன். ஸோ அதுக்காக ஈவினிங்கே ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு அடியாக பிரசாதத்தையும் சேர்த்து படைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியாவில் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி 3ஆம் நாள் பிரசாதமாக லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறேன். சாமிக்கு பிரசாதம் வச்சு படைக்கிறதுன்றது நம்மளுடைய விருப்பம்தான். ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழமோ அப்படி இல்லைனா ஒரு கிளாஸ் பால் வச்சு படைச்சாலுமே அதை முழு அன்போடு நம்ம முருகருக்கு கொடுத்தனா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிப்பார். நான் ஃபஸ்ட்டு டே அபிஷேகமாக ஒரு 3 பொருளில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரி, செகண்ட் டேவும் அதே மாதிரி பண்ணேன், தேர்ட் டேவும் அதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு பன்னீர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், நெய் அபிஷேகமாக 3 அபிஷேகம் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டேன். நம்மளுடைய பூஜையை கடவுள் ஏற்றுக்கிட்டாருன்றது நமக்கு கண்கூடாகவே தெரியும். ஒன்று அவர்கிட்ட பூ விழும், அப்படி இல்லைன்னா நம்ம செஞ்சு வச்ச பிரசாதத்தில் ஒரு துளி பூவாச்சும் விழும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த ஒரு மினி விலாகில் சந்திக்கலாம். பாய்.